தலைப்பு என்ன? லீவிங் பை ஃபெய்த். நம்முடைய தலைப்பு ஆனது நான் கொடுத்திருக்கிறேன் புல்லட்டின்ல. இன்னொரு நம்முடைய வேத வசனத்தின்படி நான் சொல்லுன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு வசனத்திலே நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினால் நாம் பிழைப்போம் என்று ஆண்டவர் வார்த்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறது. அப்போ நாம் இன்றைக்கு நான் 2வது பிரசங்கத்தை செய்கிறேன். முதல் வாரத்திலே ராபோஜன வேலையிலே ஒரு பிரசங்கம் பண்ணினேன், ஆபிரகாமை வைத்து பேசினேன். அதுக்கு பிற்பாடு 2 வாரம் நம்ம மத்தியிலே பேச்சாளர்கள். இன்றைக்கு 2வது பிரசங்கமாக நான் உங்களோடு கூட எஸ்தரின் புஸ்தகத்தில் இருந்து சற்று முன்பு நமக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி, இந்த வேத பகுதியின் அடிப்படையில் நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வர விரும்பியிருக்கிறேன். நான் எடுத்திருக்கிற தலைப்பானது, மை டைட்டில் ஃபார் டுடே இஸ் போல்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த். நம்பிக்கையின் துணிச்சலான அடிகள் என்ற ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் பெரியவர். நம்ம நம்புகிறேன் என்று சொன்ன பத்தாது, நம் நம்புகிறவர்கள் அதை செயலிலே வெளிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு ரொம்ப பேர் எப்படி தெரியுமா வாழ்றாங்க? இயேசுவை நம்புறீங்களா? நம்புறேன் என்று சொல்லுகிறார்கள். அப்ப நாவளவின் நம்பிக்கை செயலிலே வெளிப்பட வேண்டும். இந்த நம்பிக்கையை செயலிலே நாம் கொண்டு வர வேண்டும். அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நான் எஸ்தரின் புஸ்தகத்திலே பேசும்படி விரும்பி இருக்கிறேன். All right, let me give you a brief explanation in English. Our theme for the month of March is living by faith. And our scripture lesson is from 2 Corinthians chapter 5 and verse 7. And our theme for today is bold steps of faith, based on the book of Esther chapter 4 verses 9 to 17. Faith is not just believing in God, but it is acting on that belief. So faith without action is nothing. Amen. விசுவாசம் இருந்து செயல் இல்லாமல் இருந்தால் அது செத்த விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுக்க போகிறோம். என்னோடு கூட எஸ்தர் புஸ்தகத்தை எல்லோரும் திருப்பிக் கொள்ளும்படிக்கு அழைக்கிறேன். Come with me to the book of Esther, and I invite you to come to verse chapter 4 and verse 16. எஸ்தரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திற்கு என்னோடு கூட உங்களை வரும்படி அழைக்கிறேன். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். It goes like this. It says, "Go gather all the Jews who are present in Shushan and fast for me. Neither eat nor drink for 3 days, night or day. My maids and I will fast likewise. And so I will go to the king, which is against the law. And if I perish, I perish." நாம் கேட்போம் இந்த வேத வசனத்தை. எஸ்தரினிடத்தில், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். ஆமென். இந்த வேத பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிறோம், ராஜா 30 நாட்கள் தனித்து இருக்கிறார். யாரும் ராஜாவை பார்க்க போக முடியாது, அது கட்டளை. யாரும் மீறி ராஜாவை போய் பார்க்க போனால், ராஜா விரும்பினால் அவர் கையில் உள்ள கோலை எடுத்து நீட்டுவார். அவர் நீட்டி அந்த கோலை தொட்டவர்கள் ராஜாவுடைய கோப ஆக்கினியை தப்பினார்கள். ஆனால் அந்த கோலை தொடவிட்டால் அவர்கள் ராஜாவுடைய கோப ஆக்கினைக்கு ஆளாவார்கள், மரித்து போவார்கள், செத்து போவார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, ராஜஸ்திரீ எஸ்தர் கூட இந்த 30 நாட்கள் ராஜா தனித்து இருக்கும்போது ராஜாவை சந்திக்கிறதற்கு ராஜா அழைத்தால வழிய எஸ்தரும் கூட ராஜாவை பார்க்க போகக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நேரம். அல்லேலூயா.
அப்போ நம் வேதத்தில் பார்க்கிறோம், யூதர்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்து. இந்த ஆபத்தின் செய்தி தன் மாமாவான மொர்தெக்காய் மூலமாய் எஸ்தருக்கு தெரிய வருகிறது. எஸ்தர் சொல்லுகிறாள், ராஜா இடத்துல யாரும் போய் நம் இந்நாட்களிலே விண்ணப்பிக்க முடியாத ஒரு நேரம், அதனால் நான் ராஜா இடத்துல போக முடியாது என்று எஸ்தர் சொல்லுகிறாள். மொர்தெக்காய் மாமா சொல்றாரு, யாருக்கு தெரியும்? ஆமேன் சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? நீ ஒரு வேளை ராஜஸ்திரியானதுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரணத்தினால் உன்னை ஆண்டவர் அந்த ஸ்தானத்தில் வைத்திருக்க முடியுமோ என்று மொர்தெக்காய் சொல்லுகிறார். இன்றைக்கு நீ எழும்பாவிட்டால் யூதர்களுக்கு வேற இடத்தில் இருந்து சகாயம் வரும். ஆமென். ஆண்டவர் சித்தம் கொண்டால் யாருக்கும் அவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அவர் உன் மூலமாய் அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆனால் நீ தள்ளி நின்றுட்டேன்னு வச்சுக்கோ, ஆண்டவர் இன்னொரு இடத்துல இருந்து சகாயம் வர பண்ண வல்லவராய் இருக்கிறார். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஆமீன் என்று சொல்லுவோம் அல்லேலூயா. ஒரு கஷ்டமான நேரம், யூதர்கள் கடந்து போகிற ஒரு கஷ்டமான ஒரு நேரம். யூதர்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. அல்ல, ராஜாவுடைய கட்டளை வந்திருக்கு. யூதர்கள், நம்முடைய தேசத்தில் எல்லா யூதர்களும் கொல்லப்பட வேண்டும். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்துக்காக நாம் கஷ்டப்படுகிறோம், எவ்வளவோ நெருக்கப்படுகிறோம். ஆனாலும் வேதத்தின்படி இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம், ஆண்டவர் அந்த எஸ்தர் மூலமாய் அற்புதம் செய்தவர், அவர் இன்னமும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் கையில் பேன், ஸ்கேல், நோட் புக் எல்லாம் இருக்கா? எல்லார் கையிலையும்? பிரைஸ் த லார்ட். நான் நினைக்கிறேன், ஒரு நாளைக்கு நான் கீழே இறங்கி வந்து எல்லாரையும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வரப்படம் வரைஞ்சி கொண்டிருக்கிறா, யாரெல்லாம் பைபிளுக்குள்ளார ஃபோனை திணிச்சு வைத்திருக்கிறா, பைபிள் பார்க்குற மாதிரி சீரியஸாக இருக்குது. நான் இங்கேருந்து பார்க்குறேன், இவ்வளோ சீரியஸாக இருக்குது. எல்லோரும் பைபிளை பார்க்குற மாதிரி சீரியஸாக இருக்குது. ஆனால் கைக்குள்ளார என்ன இருக்குது? ஃபோன் இருக்குது. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவர். ஆமென். ஸோ ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா ஒரு 2 மணி நேரம், இப்போ பிரசங்கம் ஒரு 45 மினிட்ஸ், இந்த 45 நிமிஷம் நீங்கள் காத்திருப்பீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீங்க. ஆமென் சொல்லுவோமா? ஓகே, இன்றைக்கு நான் ரொம்ப சீக்கிரமாய் உங்களோடு கூட ஒரு 4 காரியங்களை எஸ்தர் மூலமாய் நாம் கற்றுக்கொள்வதற்கு பிரயாசம் எடுக்க போகிறோம். ஒரு 4 காரியம். ஆமென். நம்முடைய தலைப்பு என்ன? நம்பிக்கையின் துணிச்சலான அடிகள், போல்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற முதல் காரியம் என்னவென்றால், the first thought that I want to share is this: recognizing God's timing. தேவனின் நேரத்தை அறிதல் என்ற ஒரு தலைப்பு. அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம், ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். உன்னை உயர்த்துவதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீ குனிய யாரோ உன்னை கொட்டி கொண்டே இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன் வாழ்க்கையில் உனக்கு உயர்வை கொடுக்கிறத ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். யோசேப்பு பாருங்கள், சகோதரர்களால் அவன் குனியப்பட்டான், அவன் கொட்டப்பட்டான். ஆனாலும் ஒரு நேரம் வந்தது, அது ஆண்டவருடைய நேரம். ஆண்டவர் அவனை உயர்வுகளிலே வைத்தார். வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தல்லாட் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரியவர். அப்போ ஆண்டவருடைய நேரத்தை நாம் என்ன செய்யணும்? அறிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். Listen to Esther chapter 4 and verse 14. It reads like this. It says, "For if you remain completely silent at this time, relief and deliverance will arise for the Jews from another place. But you and your father's house will perish. Yet who knows whether you have come to the
kingdom for such a time as this. மொர்தெக்காய் எஸ்தரை நோக்கி, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜவேண்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காலத்திற்கு அல்லேலூயா ஆண்டவர் உன்னை இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறதற்கு காரணம் அல்லேலூயா கர்த்தர் பெரிய. யாருக்கு தெரியும்? ஒரு அருமையான வசனம். இந்த வார்த்தையை அல்லது வசனத்தை நீங்கள் கோடிட்டு கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் வைத்திருக்கிறார் என்றால் யாருக்கு தெரியும்? அது உன் வேலை, பள்ளிக்கூடம், உன் தனிப்பட்ட வாழ்வின் பல காரியங்களாக இருக்கலாம். யாருக்கு தெரியும் ஆண்டவர் ஏன் உன்னை இப்படி இந்த ஒரு ஸ்தானத்தில் இடத்திலே வைத்திருக்கிறார்? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்க நம் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். என்ன கற்றுக்கொள்கிறோம்? யாருக்கு தெரியும்? ஆமென். எஸ்தர், நீ ராஜஸ்திரியாய் நியமிக்கப்பட்டது இப்படிப்பட்ட காலத்திலே ஆண்டவர் உன்னை பயன்படுத்தும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேரை ஆண்டவர் இப்படி தான் பயன்படுத்தும்படி விரும்புகிறார். அப்படின்னா நம்ம விசுவாச நடையில முதல் பாடமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எஸ்தர் பயந்தாள். ஏன்? ராஜ கட்டளை பிறந்தது. யாரும் ராஜாவை போய் பார்க்க கூடாது. எஸ்தருக்கு ஒரு பயம். ஆமென். அதனால எஸ்தர் என்ன செய்தால், பிரியமானவர்களே, அவள் சொன்னால் நான் போக ஆகாது. ஆனாலும் பிரியமானவர்களே, மொர்தெக்காய் சொன்னார், யாருக்கு தெரியும் இப்படிப்பட்ட காலத்திலே நீ உன்னை கொண்டு சகாயம் செய்வதற்காக ஆண்டவர் நியமித்திருப்பார் என்றால். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் பயன்படுத்த எஸ்தர் தன்னை ஒப்பு கொடுக்கணும். எஸ்தர் தன்னை ஒப்பு கொடுக்கலன்னா ஆண்டவர் வேற ஒரு வழியில் யூதர்களுக்கு சகாயம் செய்வார். ஆனால் எஸ்தருக்கென்று ஆண்டவர் நியமித்த திட்டம் வீணாயிடும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு நிறைய திட்டம் வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு வேலை இடத்திலே ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு, ஆண்டவர் உன்னை கொண்டு சில காரியங்களை சாதிக்கும்படிக்கு உன்னை சில இடங்களிலே நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த இடத்திலே நியமிக்கப்பட்ட நீ எஸ்தரை போல் துணிச்சலாய் விசுவாசத்திலே நிற்காமல் போனபடியினாலே உனக்கு வந்த வாய்ப்பு நல்கி போய்விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தேவ சித்தம் உன்னை இந்த இடத்திலே நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர் நிச்சயமாய் சிலருக்கு அவர் பேசுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எஸ்தர் பாருங்கள், அவளுடைய பயம் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் பயம் உண்டு தான். விசுவாச அடியை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பயம்தான். ஆமென். கர்த்தர் பெரியவர், ராஜாதி ராஜா பெரியவர். எல்லாருக்கும் பயம். நமக்கு தேவ நம்பிக்கை இருக்கு. ஆனால் நான் இப்படி ஒரு காரியம் செஞ்சேன்னா இது விளைவு என்ன ஆகும்ட்டு ஒரு பயம். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. நமக்கு ஒரு பயம், எல்லாருக்கும் ஒரு பயம். அடி எடுத்து வைக்க பயம், விசுவாச படி எடுத்து வைக்க பயம். எஸ்தருக்கும் பயம்தான். அவள் சொன்னார், ராஜா கிட்ட நானே போக முடியாதே, நானே மரித்து போய் விடுவேனே என்று சொல்லி எஸ்தர் புலம்பினாள். அல்லேலூயா. பயம். ஆனாலும் தன் மாமாவான மொர்தெக்காய், யாருக்கு தெரியும் இப்படிப்பட்ட காலத்துக்கு ஆண்டவர் உன்னை நியமித்திருக்க கூடும். அப்போது எஸ்தருக்கு ஒரு துணிச்சல் உண்டானது. விசுவாசம் வந்துச்சு. ஆமென். விசுவாசம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. ஆனால் செயல்படுவது இல்லாமல் இருக்கு. எல்லாரும் விசுவாசத்தை நமக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கிறோம். விசுவாச நடப்பது இல்லை. விசுவாச அடியெடுத்து வைப்பது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நான் என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு காலையில் நிறைய காரியங்களை நினைத்து கொண்டிருந்தேன். நிறைய காரியங்களை ஆண்டவர் ஒரு புகைப்படம் போல் என் வாழ்க்கையிலே அவர் சுற்றி காட்டினார்.
என்னவென்றால், நான் வாலிபனாய் இருந்த நாட்களில் நான் ஊழியத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்ட போது என்னை ஸ்பான்சர் செய்வதற்கு யாரும் இல்லை. நீ படித்தால் உள்ளூரில் தான் படிக்கணும். எனக்குள்ளார ஒரு பெரிய ஏவுதல், நான் படித்தா இந்தியாவில் தான் போய் படிப்பேன் என்று ஒரு ரொம்ப நம்பிக்கை, ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. நான் இந்தியாவுக்கு எழுதி போட்டேன், நான் இந்தியாவுக்கு போவதற்கு ஆயத்தப்பட்டேன். ஆனால் எனக்கு பண உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. நாங்கள் வீட்டில் 11 பேர் அடங்கின என் தகப்பன், தாய் வீட்டோடு இருக்கிறவர்கள். என் தகப்பன் சாதாரணமான ஒரு டிரைவர். பிரியமானவர்களே, வருமானம் ரொம்ப குறைவான வருமானம். 11 பிள்ளைகள், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து 13 பேர் இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஊழியத்துக்கு போக ஆசை, ஒரு பயம், கால் எடுத்து வைக்க ஒரு பயம். பரவாயில்ல, நம்ம அங்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். எத்தனையோ முறை தயக்கம். ஆனால் திடீரென்று எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆண்டவர் எனக்கு உள்ளத்தில் பேசும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, விசுவாச அடியை எடுத்து நான் வைக்கிறேன். ஆபிரகாம் விசுவாச அடியை எடுத்து வைத்தார். அல்லேலூயா. மோசே கூட ஜனங்களை நடத்த விசுவாசத்திலே எழும்பினார். நானும் எழும்புகிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வோர் நீர். அல்லேலூயா. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யார் எனக்கு உதவி செய்து? நீர் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தரோ பெரியவர். நான் 5 வருஷம் இந்தியாவில் படித்தேன். ஒரு நாள் கூட என்னுடைய பணத்தை செலுத்த எனக்கு வழி இல்லைன்று நான் நின்னது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆச்சரியமாய் ஆண்டவர் என் தேவையை சந்தித்தார். வறுமையில் வாழ்ந்தேன், குறைவில் வாழ்ந்தேன். சாப்பிட்ற அந்த கல்லூரியில் கிடைக்கிற சாப்பாடை தவிர சொந்தத்தில் வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு எனக்கு வருமானம்லாம் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் சந்தித்தார். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஆரம்பத்தில் 21 வயதாக இருக்கும்போது அறியாத ஒரு தேசத்துக்குள்ளார, இந்தியாவுக்குள்ளார நான் போக துணிந்தேன். அல்லேலூயா. நான் போக துணிந்தேன். எனக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் என்னை அங்கே அங்கே போய் படிக்க அவர் என்னை அழைக்கிறார். அதனால நான் அங்கே போனேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 5 வருஷம் படித்து முடித்தேன். எனக்கு ஆண்டவர் குறை வைத்ததே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, என் விசுவாசம் என்று மட்டுமல்லாமல் அதை செயலிலே வெளிப்படுத்தினேன். தைரியமாய் நான் புறப்பட்டேன், தைரியமாய் கடந்து போனேன். ஆண்டவரும் எனக்கு உதவினார். இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார், சிலர் நீங்கள் துணிச்சலாய் விசுவாசத்தை செயலிலே வெளிப்படுத்த வேண்டும். நாவலே உன் விசுவாசம், செயலிலே நீ தயங்கி பயந்து நிற்கிறாய். அல்லேலூயா. யாரிடத்துலையும் நீ ஆண்டவர் இயேசுவுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூட உனக்கு ஒரு வெக்கம், ஒரு அச்சம், ஒரு பயம். என்ன நினைத்துக்குவாங்க? ஒரு பயம். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ வெளியரங்கமாய் என்னை நீ அறிவிப்பாய் என்றால் என் பிதாவின் இடத்திலே வெளியரங்கமாய் உன்னை நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. ஒரு துணிச்சல் வரணும், பயம் இல்லை. வேதத்தை தூக்க ஒரு துணிச்சல். யார் கேட்டாலும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல ஒரு துணிச்சல். உன் விசுவாசம் இனி செத்த விசுவாசம் அல்ல, நாவளவு விசுவாசம் அல்ல. உன் விசுவாசம் செயல் விசுவாசம். நீ செய்து காட்டக்கூடியவன். அன்றைக்கு நான் துணிச்சலோடு ஊழியத்துக்கு படிக்க இந்தியா தேசத்துக்கு போனபடியினாலே இன்றைக்கு உங்க சமூகத்தில் நிற்கும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ போராட்டம், எத்தனையோ சூழ்நிலைகள். ஆண்டவர் என்னை கைவிட்டதே கிடையாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். எனக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் என்னை போதகர், பாஸ்டர் ஊழியத்தில் அழைத்தார். அவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், எஸ்தரை போல. எஸ்தர் அவர் ராஜஸ்திரியாய் நியமிக்கப்பட்டாள். அல்லேலூயா. எஸ்தர் ராஜஸ்திரியாய் நியமிக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. ஒருவேளை எஸ்தர் அழகான ரூபவதியாக இருந்தால், ராஜா கண்களுக்கு அவள் கவர்ச்சியாக இருந்தால், ஹல்லேலூயா, ராஜா எஸ்தரை தேர்ந்தெடுத்தார். உண்மைதான். ஆனாலும் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் எஸ்தரை அந்த இடத்திலே நியமித்தார். ஹல்லேலூயா.
ஒருவேளை உன் படிப்புக்கு தக்க ஒரு இடத்திலே ஆண்டவர், ஒரு ஊழியத்திலே ஆண்டவர், ஒரு பிசினஸ்லே ஆண்டவர் உன்னை நியமித்திருக்கிறார், சந்தோஷம்தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, அந்த இடத்துல ஏன் ஆண்டவர் உன்னை நியமித்திருக்கிறார்? ஆண்டவருக்கு ஒரு சித்தம் உண்டுங்க. எல்லா இடத்துலையும் ஆண்டவருக்கு ஒரு சித்தம் உண்டு. நீ எந்திரிக்கணும், நீ எழும்புன்னு. அல்லேலூயா. உன் மூலமாய் ரட்சிக்கப்படக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ அவர்களுக்கு சாட்சியாக இருக்கும்படியே ஒரு வேளை ஆண்டவர் உன்னை அந்த இடத்திலே நியமித்திருக்கலாம். என் சகோதரிமார்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், அவர்கள் வேலை செய்யும் நாட்களிலே அவர்கள் கையில் ஒரு பைபிள் வைத்திருப்பாங்க. ட்ராவருக்குள்ளார அவங்க வேலை இடத்துல மேசையில் ஒரு பைபிள் எப்போதும் இருக்கும். அல்லேலூயா. என் சகோதரிகள் எப்போதும் சொல்லுவாங்க, எங்களுக்கு லஞ்ச் அவர் வந்துருச்சுன்னா, சாப்பாட்டு நேரம் வந்துருச்சுன்னா நாங்கள் எங்கள் பைபிளை எடுத்து உட்காந்து வாசிக்க ஆரம்பிப்போம். இதை அங்கே உள்ள எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன் இவ மட்டும் வித்தியாசமாக இருக்கிறாள், ஏன் இவ மட்டும் வித்தியாசமாக இருக்கிற, இவ ஜெபம் பண்ணுறாளே. கஷ்ட காலங்கள் வரும்போது எம்மதத்தார்களும் கூட என் சகோதரிகள் இடத்துல போய் அவர்கள் பாரத்தெல்லாம் இறக்கி வைப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருந்தாலும் கூட எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. அல்லேலூயா. என் சகோதரிகள் ஜெபம் பண்ணுவார்கள். இதை நான் சின்ன பையனாக வளரும் நாட்களிலேயே நான் கேட்டு கேட்டு நான் ஆண்டவருக்குள்ளார களி கூர்ந்திருக்கிறேன். இன்றைக்கும் ஞாபகம் வைத்திருக்கிறேன். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை உன் வேலை இடத்துல பைபிளை வைக்க நீ பயப்படுறியா? யாருக்கும் நம்ம பாரமாவோ அல்லது யாரும் நம்ம தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு நீ தயங்குறியா? இல்லை. உன் விசுவாசத்தை எஸ்தர் மாதிரி பயம் இருக்குதா, அந்த பயத்துக்கு மேலே நீ எழும்ப வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த பயத்துக்கு மேலே நீ என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அப்ப நம் வேதத்தில் கற்றுக்கொள்கிறோம். என்னென்று கற்றுக்கொள்கிறோம்? எஸ்தர் துணிச்சலோடு அவள் எழும்பினாள் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே 37ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். 37ஆம் சங்கீதம், Psalm 37. I invite you to come to Psalm 37 and verse 5. I want you to look at Psalm 37 and verse 5. 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Commit your way to the Lord, trust also in him and he shall bring it to pass. கவனித்து பார்ப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். உன் காரியத்தை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்துரு. ஹல்லேலூயா. நீ சொல்லு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் கால் எடுத்து வைத்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டவரே. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு துணிச்சல் உண்டாகத்தக்க நீ என்ன செய்? கர்த்தரிடத்திலே காரியத்தை ஒப்பு கொடுத்துரு. எஸ்தர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை பின்பு நாம் தியானிப்போம். ஆனால் அந்த 16ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்தர் ராஜா கிட்ட போய் நிற்பதற்கு முன்பு அவர் ஒரு உபவாசத்தை திரட்டுகிறாள். அவள் சொல்லுகிறார், சூசானில் உள்ள அந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லா யூதர்களும் ஒன்று சேருங்கள், எல்லாரும் கூடி உபவாசம் பண்ணுங்கள், இரவும் பகலும் என்ன செய்யுங்கள்? உபவாசித்து தேவ சமூகத்திலே இருங்கள். அவர் சொல்ற, நானும் என் தாதியார் மக்களும் நாங்களும் உபவாசம் பண்ணுகிறோம். அப்ப எஸ்தர் செயலிலே இறங்குவதற்கு முன்பு அவள் உபவாசித்து தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள், ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கு நான் உனக்காக ஜெபம் பண்ண போறேன். நீங்க யாரா இருந்தாலும், வாலிப பிள்ளைகளாய் சிறு பிள்ளைகளாய் இருந்தாலும் கூட ஆமென் சொல்லுங்க. நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்குள்ளார ஒரு விசுவாசத்தை, செயல் விசுவாசத்தை வரவையுங்கள். ஆமென். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளாக மட்டும் நின்று விடுகிறார்கள். ஒரு விசுவாசி எப்படி இருக்குன்னா, செயலிலே வெளிப்படுத்த வேண்டும் விசுவாசத்தை. ஆமென். இன்றைக்கு எழும்புவோமா? எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு, உன் ஒளி வந்தது என்று ஆண்டவர் அவர் அறிக்கை செய்தது போல ஒரு விசுவாசம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. வேதத்திலே எபிரேயர் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்துக்கு வாருங்கள். I would like to go fast. என்னோடு கூட வாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். அந்த 6வது வசனம் விசுவாசத்தின் வேத பகுதி இல்லையா? அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, but without faith it is impossible to please God, for he who comes to God
must believe that he is and that he is a rewarder of those who diligently seek him. கேட்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். விசுவாசிக்கணும். உனக்கு முன்பு என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. உனக்கு முன்பு என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஆனாலும் நீ விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் 84வது ஆண்டில் ஊழியத்துக்கு படித்து 89வது ஆண்டிலே எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 ஆண்டுகள் நான் ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபைகளிலே பாஸ்டர் பணியை நான் செய்தேன். அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் என்னை அழைத்தார். ஆண்டவர் என்னை அழைத்து இப்படி தனித்த ஊழியத்திற்குள்ளார இந்த சன்வை வட்டாரத்திலே நிறைய தமிழ் ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்காக நம்ம இந்த இடத்துல நம் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளார ஒரு வாஞ்சை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு காலையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தைகளிலே உங்கள் கூட பேசுகிறேன். நிறைய என்னுடைய வாழ்க்கையை குறித்து பேச சொன்னார். நான் எப்போதும் என்னுடைய வாழ்க்கையை குறித்து கொண்டு வந்து நான் பேசுவது குறைவு. ஆனால் பிரியமானவர்களே, நிறைய ஆண்டவர் என் கண் முன்பு அப்படியே புகைப்படம் போல வைத்தார். அல்லேலூயா. நான் நல்லா ஊழியத்திலே 10 வருஷம் பேர் போட்டு நான் நல்லா ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளிலே ஊழியம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறேன். ஒரு நாள் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். என்னோடு சிலர் இருந்தார்கள். அல்லேலூயா. என்னை ஆதரிக்க, எனக்கு ஊக்கத்தை கொடுக்க, எனக்காக ஜெபிக்க. அல்லேலூயா. ஆனாலும் இப்படி ஒரு தனித்த ஊழியத்துக்குள்ளார எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, குழந்தை இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தனித்த ஊழியத்துக்கு வரும்போது நான் எப்படி செய்ய போகிறேன், எனக்கு ஒரே பயம்தான். ஜெபம் பண்ணேன், ஆண்டவரும் நடத்தினார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். பயங்கர போராட்டத்தை கடந்து போனேன். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். எனக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து எனக்கு உதவியாய் என்னோடு கூட ஜெபம் பண்ணினேன். ஒரு குடும்பம், நான் ஒரு நாளும் இந்த குடும்பத்தை குறித்து நான் சொன்னது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லும்படி காலையில் மறுபடியும் சொல்கிறேன். காலையில் நான் ஏவப்பட்டேன். ஆமென். என்னன்ட்டு ஏவப்பட்டேன்னா, அருமையான இந்த குடும்பம், நான் எப்படி செய்வேன், என்ன செய்வேன் என்று நான் ஜெபித்து நான் ஒரு லீவை எடுத்துட்டேன். நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சபைகளில் நான் என்ன செய்வேன்னு தெரியாமல் யோசனை பண்ணி வேலைக்கு போய் சேர்றேன். எனக்கு அனுபவம்லாம் கிடையாது. நான் ஆரம்ப காலத்திலே காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போன அனுபவம் இருக்குது. அதுக்கு பிற்பாடு ஊழியம் செய்து அனுபவம் தான் எனக்கு உண்டு. காலையில் 8 மணிக்கு போய் பஞ்ச் கட் பண்ணுற அனுபவம்லாம் எனக்கு கிடையாது. ஆனாலும் இங்கேருந்து பத்துவாராங்க வரைக்கும் நான் பஞ்ச் கட் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்புறம் வந்து ஊழியம் செய்வேன். இது தேவையா? நான் ஊழியம் செய்கிறேன், நான் வருமானத்துக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். நான் சபையில் பசமாக இருந்திருந்தேன்னா எனக்கு இந்த பாடெல்லாம் கிடையாது. பிரியமானவர்களை, ஆண்டவர் அழைத்தார். அருமையான சகோதரி ரோஸ்லின் கடந்த நாட்களிலே கர்த்தருக்குள்ளார மரித்தார்கள் என்று நான் சொல்லுவேன். அவர்களும் அவருடைய குடும்பமும் என்னோடு கூட நடக்க ஆரம்பித்தவர்கள். இன்றைக்கு வரைக்கும் என்னோடு கூட நடக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களை குறித்து நான் எப்போதும் பெரிதாய் சில காரியம் எண்ணுவேன். அவர்கள் ஒரு நாளும் முன்னுக்கு வந்து பெருசாக செய்யணுன்ற ஆசைப்பட்டதெல்லாம் கிடையாது. எப்போதும் பின்புறத்திலேயே செய்ய விரும்பினவர்கள். எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொட்டவர்கள். சகோதரி ரோஸ்லின் பின்புறத்திலே அமைதியாக உட்கார்ந்திருப்பார்கள். கடந்து போகிறவர்கள் ஜெபத்துக்கு போவார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. இதை காலகாலமாக செய்தாங்க. அல்லேலூயா. நம்ம மத்தியில் பிரதர் தங்கராஜ், அவர் பாருங்கள், அந்த பிஏ ரூம் பகுதியில் தான் உட்காருவார். சில பேர்கிட்ட பிரதர் தங்கராஜ் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் என்னோடு கூட காலகாலமாக, என்றைக்கு இந்த சபை முதல் நாள் ஒரு வீட்டில் சின்னோண்டு குழுவை ஆரம்பித்ததோ அன்றையிலிருந்து என்னோடு கூட சிலர் இருக்கிறார்கள். இன்றைக்கி நான் ஏவப்படுறேன். இவர்களை குறித்து ஒரு நாள் கூட உங்ககிட்ட நான் பேசினது கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாக.
தேவன் பெரியவர். பிரியமானவர்களே, கர்த்தரை நான் உயர்த்துகிறேன். எனக்கு எப்படி ஆண்டவர் மோசேக்கு ஒரு ஆரோனை கொடுத்தாரோ அதே போல எனக்கு ஒரு சில்லர் மட்டும் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். துவக்கத்தில் ஐயோ ஆண்டவரே படியை ராங்காக எடுத்து வச்சிட்டனோ, இப்படியெல்லாம் எத்தனையோ பேர் நீங்கள் வேலைக்கெல்லாம் போகும்போது நிறைய நினைக்கிறீங்க, ஐயோ தப்பு செஞ்சிட்டனோ. நானும் இப்படி தான் எண்ணினேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் படி எடுத்து வைத்த எஸ்தர் பாருங்க, அந்த வேத புஸ்தகத்திலே அவள் சொல்லுகிறாள், நான் சாவேன் என்றால் சாவேன். அல்லேலூயா. இஃப் ஐ பேரிஷ் ஐ பேரிஷ் அப்படின்னு எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அவள் சொல்லுகிறாள், நான் செத்தாலும் சாவேன் என்று சொல்லுகிறாள். அல்லேலூயா. ஒரு துணிச்சல் வந்துருச்சு. நோ ப்ராப்ளம், என் விசுவாசத்துக்காக நான் ராஜா கிட்ட போவேன், நான் செத்தாலும் சாவேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனை உயர்த்துங்கள். அதனால ஆண்டவருக்கு ஒரு நேரம் இருக்குங்க உங்களை உயர்த்துவதற்கு. அல்லேலூயா. நம்ம சபையை உயர்த்துறதுக்கு ஒரு டைம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு டைம் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க சாட்சி கொடுக்கலாம், நான் எப்படி இருந்தேன், தூசியா இருந்தேன், புழுதியா இருந்தேன். அருமையான சங்கீதத்தை எழுதின பக்தன் சொல்லுகிறான், நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன், நான் குப்பையா இருந்தேன், படுங்குழியில இருந்தேன். ஆண்டவர் என்னை தொடுகிற ஒரு நாள் இருக்கிறது. அவர் என்னை தூக்கி விடுகிற ஒரு நாள் இருக்கிறது. அவர் என்னை தூக்கினார், கற்பாறையின் மேலே என் பாதத்தை அவர் நாட்டினார், அவரை பாடும் துதியை என் நாவலே வைத்தார். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நீதிமொழிகளிலே 3ஆம் அதிகாரத்திலே வசனம் 5, 6 எடுத்துக்கொள்ளுங்க. Come with me to Proverbs chapter 3 and I call you to come to verses 5 and 6. It says, trust in the Lord with all your heart and lean not on your understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths. கேட்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை நடத்துவார். இப்போ 2வது ஒரு காரியம், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். நம்புகிறவர்கள் ஆமீன் சொல்லுங்க. இப்போ 2வது காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஃபெய்த் டிஃபீட்ஸ் ஃபியர். விசுவாசம் அல்லது நம்பிக்கை பயத்தினை முறியடிக்கும் என்ற ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். 2வது காரியமாக, எல்லாருக்கும் பயம் இருக்குங்க, ஆனால் உன் விசுவாசம் அந்த பயத்தை முறியடிக்கும். ஆமேன். உன் நம்பிக்கை வீண் போகாது, வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்திலே நாம் பார்ப்போம், எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். Esther chapter 4 and verse 11. And the king's servant and the people of the king's province know that any man or woman who goes into the inner court to the king who has not been called, he has but one law, put all to death, except the one to whom the king holds out the golden scepter, that he may live. Yet I myself have not been called to go in to the king these 30 days. நாம் கேட்போம். யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று எஸ்தர் சொன்னார். ஆமேன் சொல்லுங்க. இப்ப 2வது நாம் பார்க்க போறது, விசுவாசத்திற்கு தடையாயிருக்கிறது பயம். பயம்தான் காரணம். இந்த பயத்தை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தான் நிறைய பேர் இன்றைக்கு விசுவாசம் இருந்தும் அந்த விசுவாசம் செத்த விசுவாசியாய் இருக்கிறோம், செயலில்லாத விசுவாசிகளாய் இருக்கிறோம். ஆமேன். அதே போல எஸ்தரும் கூட
அவளும் பயந்தாள். அவளும் நம்மை போல ஒரு பெண்மணி தானே. அவளும் உன்னை போல என்னை போல நம்மை போல பயந்தாள். ஆனாலும் அவளுக்கு ஒரு ஊக்கத்தை மொர்தெகாய் கொடுத்த போது அவள் அந்த பயத்தை மேற்கொண்டாள். அப்போ பயம், அந்த பயம் எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஏன் பயம்? அதோடைய விளைவு என்ன அவளுக்கு நல்லாவே தெரியும். அவ செத்து போவாள். அல்லேலூயா. அப்ப அவ தயங்கினதற்கு காரணம் என்ன? பயம். அல்லேலூயா. விசுவாசம் என்ன? பயம் உன்னை என்ன செய்யும்? உன்னை பின்மாற்றம் அடைய பண்ணும். விசுவாசம் என்ன செய்யும்? உன்னை முன்னோக்கி போக செய்யும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பயம், ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பயம். இன்னைக்கு யாரெல்லாம் முன்னோக்கி போக முடியாம பின்மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறீங்க? பின்மாற்றம். விசுவாச ஒரு அடியை எடுக்க உங்களுக்கு ரொம்பவே பயம், ரொம்ப பயம். எப்பயோ விசுவாச அடியை எடுத்திருக்கணும், ஆனால் எடுக்காம நீ அப்படியே ஒரு அந்த கிறிஸ்தவன் என்ற ஒரு உண்மை இல்லாமல் நீ அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்க. யார்கிட்டையும் சொல்ல பயம், கிறிஸ்தவன் என்று சொல்லுவதற்கு கூட பயம். அருமையான தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் பெரியவர். 2 தீமோத்தேயு புத்தகத்திலே என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to 2 Timothy chapter 1 and I invite you to come to verse 7. Chapter 1 and verse 7. 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:7 வசனம். For God has not given us a spirit of fear but of power and of love and of a sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்கள். தேவன் நமக்கு பயமான ஆவியை கொடுக்கல. இன்னைக்கு பயமான ஆவியில் இருந்து நீ செய்ய வேண்டிய நிறைய காரியங்களை செயல்படுத்தாம இருந்திருந்தனா இன்றைக்கு எழும்பு. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். தேவன் நமக்கு பயமான ஆவியை கொடுக்கல. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு பலத்தின் ஆவியை, அன்பின் ஆவியை அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. இன்னொரு வேத வசனம் பாருங்க. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஐசாயா 41 and verse 10 நாம் கவனிக்க போறோம். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will strengthen you, I will help you, I will uphold you with my righteous right hand. கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். எல்லாரும் சொல்லுவோமா அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ பயப்படாதேன்னு சொல்றார். அல்லேலூயா. பயப்படாதே. நாம் சொல்லுவோம் ஆமென். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு சகாயம் செய்வேன். அதனால வாங்க விசுவாசத்தை வெளியரங்கமாய் நம்ம அறிக்கை செய்வோம். பயப்பட வேண்டாம். எழுந்து நில்லுங்கள். ஆண்டவர் உன் மூலமாய் நிறைய காரியங்களை எஸ்தர் மூலமாய் செய்த ஆண்டவர் உன் மூலமாய் செய்ய விரும்புகிறார். உன் குடும்பத்திலே செய்ய விரும்புகிறார். சில பேர் குடும்பத்திலேயே நீங்கள் சாட்சியாய் நிற்க பயம். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆமென் அல்லேலூயா. கிளாடிஸ் எய்ல்வர்ட் என்று சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி மிஷனரி ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று அவள் பிரிட்டிஷ் தேசத்திலே இந்த மிஷனரி ஸ்தாபனங்கள் இடத்திலே தன் பெயரை கொடுத்தாள். அல்லேலூயா. அவள் பெயரை கொடுத்து நான் ஊழியத்துக்கு போக விரும்புகிறேன். அவளுடைய கண்ணோட்டம் எல்லாம் அவள் சைனா தேசத்துக்கு போக வேண்டும். சைனா தேசத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை ரட்சிப்பிலை நடத்தணுன்று அவளுக்குள்ளார ஒரு பாரம். வேதம் அப்படித்தானே நம்மை அழைக்கிறது. நீ புறப்பட்டு போ, உலகம் எங்கும் எனக்கென்று சாட்சியாயிருன்னு சொல்லுகிறது.
நாம் சந்தோஷமா இருக்கிறோம், நம் வட்டத்திலே சந்தோஷமா இருக்கிறோம், நம் குடும்பத்திலே சந்தோஷமா இருக்கிறோம், நம் வேலை இடத்திலே சந்தோஷமா இருக்கிறோம். யாரிடத்திலையும் இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு நமக்கு தயக்கம், அச்சம், பயம். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கிளாடிஸ் எயில்வர்ட் என்ற ஒரு அருமையான சகோதரி இருந்தாள். அவளோ என்ன தெரியுமா செய்தாள்? நான் சைனா தேசத்துக்கு போனேன், அவளுடைய ஸ்தாபனத்துக்கு பேர் கொடுத்தால் அவள் பேர் முன்னுக்கு வரவே இல்லை. கடைசியாக ரொம்ப நாளைக்கு பிற்பாடு அவளுடைய பேர் வந்துச்சு. அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய மனு தள்ளி வைக்கப்பட்டது, நீ இந்த ஊழியத்துக்கு போவதற்கு தகுதி அற்றவள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. அவளுக்கு ஒரே துக்கமாகிவிட்டது. என்ன செய்வேன் என்று அறியாது பிரியமானவர்களே, அவள் உடனடியாக ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நீங்கள் இல்லையா என்னை அழைத்தீங்க, நான் ஏன் ஸ்தாபனத்தின் மேலே என் நம்பிக்கையை வைக்க வேண்டும்? என் நம்பிக்கையை உன் மேலே நான் வைக்க போகிறேன். நீர் அல்லவா அழைத்தவர், உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு ஸ்தாபனத்துக்கு கீழே நான் போனால் எனக்கு பாதுகாப்பு, எனக்கு அரவணைப்பு, பண உதவி எல்லாம் இருக்குன்னு நினைத்தேன். ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை சைனாவுக்கு அழைத்தது உண்மை என்றால், ஆண்டவரே நான் விசுவாசத்தில் போக பண்ணும் என்று அவள் ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணாலாம். ஜெபம் பண்ணி அவள் முதல்ல என்ன தெரியுமா செய்தால்? ஒரு வீட்டில் வேலைக்கார பெண்ணாக போனாள். காரணம் என்ன? அவளுக்கு பணம் இல்லை. ஒரு வாலிப பெண், அவள் கனவு எல்லாம் சைனாவுக்கு போனேன், பணம் கையில் இல்லை, அவளுக்கு உதவுகிற ஸ்தாபனங்கள் இல்லை. உடனே என்ன செய்தால்? அவள் ஜெபம் பண்ணி ஒரு வேலை செய்தாள். என்ன வேலை? அவள் ஜஸ்ட் வீட்டு வேலை போய் செய்தாள். பிரியமானவர்களே, அவள் கொஞ்சம் பணத்தை சேர்த்த பின்பு அவள் சைனா தேசத்துக்கு அவளுடைய காலத்திலே பயங்கரமான ஒரு காலம். அப்படிப்பட்ட நாட்களிலே சைனா தேசத்திலே சுவிசேஷம் கொண்டு போவது மிகவும் ஆபத்து. ஆனால் அப்படிப்பட்ட தேசத்துக்குள்ள ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று அவள் பின்மாற்றத்துக்கு போகாமல், ஆண்டவரே நான் போக பேர் கொடுத்தேன், ஸ்தாபனம் அழைக்கல, அப்படின்னாக்கா அழைப்பு இல்லைன்னு சொல்லி பின்மாற்றத்துக்கு போகாமல் முன்னோக்கி போனால், பிரியமான தேவனுடைய பிள்ளையை, அவள் பெரிய சாதனைகளை செய்தாள். சைனா தேசத்தில் போய் உள் பகுதிகளில் போய் அங்கு உள்ள அவர் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆண்டவர் நாமம் மகிமை அடைய, அந்த காலம் பொல்லாத காலம், சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் சண்டை நடந்த காலம். அப்படிப்பட்ட நாட்களில் ஜப்பானுடைய ஒரு ஆட்சி காலம் வருகிறது என்ற போது இவள் இந்த குழந்தைகளுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி சைனாவில் அவள் பல இடங்களில் மலைகளை எல்லாம் கடந்து போய் அவள் என்ன செய்தாலாம்? பிரியமானவர்களே, பிள்ளைகளை கரை சேர்த்தாலாம். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவள் உண்மையாயிருந்தால் ஊழியத்திலே எத்தனை ஆபத்து வந்தாலும், உயிருக்கு ஆபத்து வந்தாலும், என் ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். பிரியமானவர்களை, 100 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு தெரியாத ஒரு உலகத்திலே மலைகளையும் மேடுகளையும் பள்ளங்களையும் அவள் தாண்டி அந்த 100 பிள்ளைகளை அவள் தன் சுமந்து கொண்டு அவள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போனாள். அவள் எழுதி சொல்லுகிறாள், என் பலன் அல்ல. அல்லேலூயா. ஏன் இவளோட பெண்மணி? என் பலன் அல்ல, ஆனால் என்னோடு இருந்த என் ஆண்டவர் பெரியவர். எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பு கேளுங்க. பயம் என்ன சொல்லி செய்கிறது? இந்த கிளாடிஸ் என்று சொல்லப்பட்டவளே, உனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை என்று சொல்லுகிறது. ஆமீன் சொல்லுங்க. ஆனா விசுவாசம் என்ன தெரியுமா செய்கிறது? ஒரு மனுஷனை ஆண்டவரே தகுதிப்படுத்த பிரயாசம் எடுக்கிறார். பயம் என்ன செய்கிறது? பிரியமானவர்களே, நீ ஒண்டியாயிருக்கும்படிக்கு இருக்க போகிறாய் என்ற ஒரு மிரட்டலை கொடுக்கிறது. ஆனால் விசுவாசம் என்ன தெரியுமா செய்கிறது? ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், பயப்படாதே.
பயம் சொல்லுகிறது சைனா தேசத்துக்கு போவது இம்பாசிபிள் என்று சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், with God all things are possible. நான் சொல்லுகிறேன், அருமையான தேவ பிள்ளையே, நீ இந்த வாரம் ஒரு தீர்மானம் பண்ணு, நான் ஆண்டவருக்காக நிற்க போறேன், கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் செய்வார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது நாலாவது காரியத்தை சுருக்கமாய் சொல்றேன் கேளுங்கள். faith in action, செயல்படுத்தும் ஒரு விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்று நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. வேதத்திலே நாம் வாசிக்க கேட்ட பகுதி எஸ்தர் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம். எஸ்தர் சொல்லுகிற, சூசாவிலே எல்லா யூதர்களையும் அழைத்து நீங்கள் ஒரு உபவாசத்தை திரட்டுங்கள் என்று அவள் அழைக்கிறார். உடனே ஒரு உபவாசத்தை திரட்டினார்கள். நாம் பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் விசுவாசத்தை குறித்து என்ன சொல்லுது கேளுங்க. faith by itself, it is not accompanied by action, is dead. கேளுங்க இந்த வசனத்தை. James chapter 2 verse 17. அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் இன்னைக்கு ரொம்ப பேர் சபையில் சொல்றாங்க, நான் கிறிஸ்தவங்க, நான் விசுவாசிங்க, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேங்க. ஆனால் உன் விசுவாசம் விசுவாசத்தோடு நின்று விடுகிறதா அல்லது உன்னுடைய விசுவாசம் செயலுக்குரிய விசுவாசமாய் இருக்கிறதா? ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். எஸ்தர் செயலோடு, அதாவது அவள் விசுவாசத்திலே நின்றிருப்பாள். ஆனால் ஆண்டவர் கிருபை இருந்தபடியினாலே செயலுக்குரிய எஸ்தராக மாறினாள். நீங்களும் மாற வேண்டும். கர்த்தர் உன் மூலமாய் பெரிய காரியம் செய்வார். நோவாவை பாருங்கள், ஒரு நாள் ஆண்டவர் அழைத்தார், எனக்கு ஒரு பேழையை கட்டு. 100 ஆண்டுகளுக்கு மேலே பேழையை கட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. என்ன நடக்க போகுது? இந்த பேழையை கட்டி என்ன நடக்க போகுது? வெள்ளம் வருன்றாங்க, வெள்ளம் எப்படி இருக்க போகுது இந்த நோவாவுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் விசுவாசத்திலே செயல்பட்டான் என்று சொல்லி நம் வேதத்தில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கணும்னா பேதுருவை பாருங்கள். பேதுரு என்ன செய்தார்? ஆண்டவர் இயேசு கடலில் நடக்கிறாரே என்று அறிந்த போது அவனுக்குள்ளாக ஒரு விசுவாசம். சொன்னான், ஆண்டவரே அது நீராக இருந்தால் நானும் கடலிலே நடக்க பண்ணும் என்று அவன் சொன்னான். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவருடைய உத்தரவோடு அவன் கடலிலே நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தரும் அதே மாதிரி தான். தனக்கு என்ன ஆகும் தெரியாது, சாக பாசிபிலிட்டி ரொம்ப. ஆனாலும் அவள் விசுவாசத்திலே ராஜா இடத்திலே போனாள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவளுக்கு கிரியை செய். அப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறேன்னா, யாரெல்லாம் விசுவாசத்திலே நின்றுட்டு இருக்கிறீங்களோ செயல் விசுவாசமாக மாறுங்க. யாருக்கிட்டையா பயம் இல்லாமல் சுவிசேஷம் சொல்லுங்க. பைபிளை தூக்கி கொண்டு நடக்கிறதுக்கு பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. பைபிளை ஆஃபீஸில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு பயப்படாதீங்க. எடுத்து வாசிக்கிறதுக்கு பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் தெரியுமா? எங்கே போய் எந்த கடையில் உட்காந்து சாப்பிட்டாலும் நான் ஜெபம் பண்ணா என் கையை மேலே உயர்த்தி கொள்ளுவேன். ஹல்லேலூயா. என் கையை மேலே உயர்த்தி கொள்ளுவேன். மற்றவங்களாம் வெக்கப்பட்டுட்டு எல்லாரும் தலையை கீழே போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காம இருப்பாங்க. ஆனால் தைரியமாக நான் கையை உயர்த்தி கொள்ளுவேன். யார் பார்த்தா என்ன? ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியட்டும் நான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. வலது கையை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். வாங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனே ஆண்டவர் அநேகத்தில் ஆசீர்வதிப்பார். ஆரம்பியுங்கள். அவருக்காக வாழும்படிக்கு, துணிச்சலாக வாழும்படிக்கு வாருங்கள். நாம் யாவரும் எழும்புவோம், பிரகாசிப்போம். 4வது காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள். faith leaves the results to God. விசுவாசம் அல்லது நம்பிக்கை முடிவுகளை தேவனின் கரங்களில் விடும் என்று சொல்லி நான் கூற விரும்புகிறேன். முதல்ல என்ன கற்றுக்கொண்டோம்? ஆண்டவருக்கு ஒரு நேரம் இருக்கிறது எல்லாவற்றுக்கும். விசுவாசம். 2வது என்ன கற்றுக்கொண்டோம்? விசுவாசம் பயத்தை நீக்கும். ஆமென். 3வது என்ன கற்றுக்கொண்டோம்? விசுவாசம் செயலிலே வெளிப்பட வேண்டும். இப்போ 4வது கற்றுக்கொள்கிறோம். என்ன பதிலோ? ஏன்னா எஸ்தர் சொல்லுகிறாள் பாருங்க, 16வது வசனத்திலே சொல்லுகிறாள், சாவேனா என்றால் நான் சாவேன் என்று சொல்லுகிறார். இஃப் ஐ பேரிஷ்
I perish. Amen சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முடிவு என்ன தெரியுமா? எஸ்தருக்கு தெரியாது. ராஜா கதவை திறந்து உள்ளுக்கு போகும்போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ராஜா கோப ஆக்கினிக்கு ஆளாகி சாக ரொம்ப வாய்ப்பு. பிரியமானவர்களே, அவள் ராஜா இடத்திலே போகிறாள். நாம் பார்க்கிறோம் 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். Take Esther chapter 5 and verse 2. So it was when the king saw Queen Esther standing in the court that she found favor in his sight. And the king held out to Esther the golden scepter that was in his hand. Then Esther went near and touched the top of the scepter. அகஸ்வேரு ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் எடுத்து நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, எஸ்தருக்கு தயவு கிடைச்சிச்சின்னு வேதம் சொல்லுகிறது. யார் கண்ணில் தயவு கிடைச்சிச்சு? ராஜாவுடைய கண்ணில். அருமையான தேவ பிள்ளையே, உனக்கும் கர்த்தர் ராஜா கண்ணில் தயவு கிடைக்க பண்ணது போல அவர் உனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். தானியேலின் புஸ்தகத்திலே பாருங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 17-18வது வசனம் நீங்க கவனிங்க. Daniel chapter 3 verses 17 and 18. If that is the case, our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us from your hand, O king. But if not, let it be known to you, O king, that we do not serve your gods, nor will we worship the gold image which you have set up. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். கர்த்தர் பெரியவர். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எஸ்தர் புஸ்தகத்தில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமீன். உன் விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்கக்கூடாது. வாயில் ஆண்டவர் இயேசுவை நம்புகிறோம் பாருங்க, என் பேரை பாருங்க, நான் கிறிஸ்தவன், நான் சர்ச்சுக்கு போகிறோம் பாருங்க, அது பத்தாது. விசுவாசி என்ன செய்யணும்னா செயலிலே தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தணும். எஸ்தர் வெளிப்படுத்தினால் தெய்வ தயவு பெற்றால் நீயும் தெய்வ தயவை பெறுவாய் என்று பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். ஏன் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்? உன் மேலே என்ன இருக்கு? அபிஷேகம். அபிஷேகம் என்ன செய்யும்? நுகங்களை உடைக்கும். எல்லாரும் எழுந்து நின்று அபிஷேகம்